மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. காலையிலேருந்து அதிமுகவுடைய அந்த பரபரப்புகள் தான் தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை கூட்டிகிட்டே இருக்குது. அதிமுக ஒரு வழியாக அந்த பஞ்சாயத்துகள்லாம் நீங்கி அவங்க சுமூகமான முடிவுக்கு வந்துட்டாங்க. இபிஎஸும் அந்த எம்எல்ஏக்கள் மீதான பதவியை ரத்து பண்ணி பதவியை பறிக்கிற அந்த உத்தரவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த கடிதத்தை சபாநாயகர்கிட்ட வாபஸ் வாங்கிட்டாங்க இபிஎஸ் தரப்போம். அதே மாதிரி கொறடாவா எங்களை தான் நியமிக்கணும்னு சொல்லி வேலுமணி தரப்பு கொடுத்த அந்த கடிதமும் வாபஸ் பெறப்பட்டு விட்டது. சபாநாயகர் அலுவலகத்தில் காலையிலேருந்தே பரபரப்பு. ஒரு பக்கம் சிவி சண்முகம் வேலுமணி வீட்டிலேயே பாலவாக்கம் வீட்டில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பக்கம் இபிஎஸ் வீட்டில் பரபரப்பு. நேற்று இரவிலிருந்தே அந்த பரபரப்புகள் தொற்றிக்கொண்டது. எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவாங்க. நாங்கள் அதே மாதிரி ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் அது ஃபைனல் சுபம் முகூர்த்தமாக அந்த வேலையை அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு அதிமுக இருந்த குழப்பங்களுக்கு தற்காலிகமான ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது. ஆனால் சிவி சண்முகம் மட்டும் இன்னும் நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் இன்னும் மாறாமல் ராஜினாமா பண்ணிடலாமா அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் டைலமோல இருக்காரு. பாக்கி எல்லாருமே இபிஎஸ் நோக்கி படையெடுத்துட்டாங்க. வேலுமணி சொல்லிட்டார், நாங்கள் எங்களுக்குள்ள எந்த முரணும் கிடையாது, நாங்கள் அமைச்சர் பதவிக்கெல்லாம் போகலை, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசினாரு. அந்த அடிப்படையில் அவங்கள சிச்சி இந்த பழம் புளிக்கும், அமைச்சரவை தரல அப்படின்னோடனே சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு திரும்பி பேக் டு த பெவிலியனா நம்ம ஓபிஎஸ்ஐ நோக்கி நம்ம இபிஎஸ்ஐ நோக்கி வந்துட்டாங்க. இப்போ இபிஎஸ் வலுப்பெற்று விட்டார். ஆனால் இதில் சூத்திரதாரியாக வேலை பார்த்தா லீமா ரோஸுடைய அந்த பாயிண்ட் மட்டும் இன்னும் இருக்குது. அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த மாதிரி எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கினதாகட்டும், அவங்க எல்லாரையும் ராஜினாமா பண்ண வச்சு ஓட வச்சதாகட்டும், இது எல்லாத்தையும் அதிமுகவிலிருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது லீமா ரோஸ் தான். அது எடப்பாடிக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியல அவரால். ஏன்னா ஏற்கனவே அந்த அளவுக்கு அவங்க பெரும் கவனிப்பை கொடுத்து தான் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா லீமா ரோஸுக்கும் ஆதவுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு விஜய். எப்படியாவது நமக்கு தேவையான 15 எம்எல்ஏவை அதிமுக உடச்சு கூட்டு வருது அவரோட வேலை. அவங்க தனியாக 5 பேர் வந்தாலாம் பத்தாது. அவங்க ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா லெட்டரோட வந்தால் ஒரு பெரிய ஆஃபர் காத்திருக்குது, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்திருக்குது. ராஜினாமா லெட்டரை கொடுத்துட்டு இந்த கிஃப்டை வாங்கிட்டு போயிடலாம். அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் பெரிய கிஃப்ட். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. குதிரை பேரம்னு பட்டவர்த்தனமா தெரிஞ்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள இடி கண்ணை மூடிக்கிட்டு இருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் தூங்கிட்டு இருக்கு, எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இங்க எடுக்கல, பட்டவர்த்தனமா பச்சையா தெரியுது. குதிரை பேரம் காசு காசு கொடுத்துதான் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு விஜய். வாய் பேசாம உம்மனா மூஞ்சியா இருந்து இவ்வளவு வேலையும் செய்யறாரு. ஆபத்தான மனிதரா இருக்கிறாரு, ஆபத்தான அரசியல்வாதி, தமிழ்நாட்டு அரசியலே சீரழிச்சிட்டாரு விஜய் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தா கூட அமைதியா சத்தமே இல்லாம டெல்லிக்கு போயிட்டார். ஆனா இடி டிபார்ட்மெண்ட் நேற்றுக்கு போதைப் பொருளை பிடிக்கிறேன், குட்காவை பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், கஞ்சாவை பிடிக்கிறேன்னு சென்னையில இடியில சுத்திட்டு இருந்தாங்களா இடி அதிகாரிகள். இப்போ அவங்க எங்க போயிட்டாங்கன்னா நேராக கேரளாவுக்கு போயிட்டாங்க. கேரளா போயிட்டு பினராயி விஜயன் வீட்டில் போய் இடி ரெய்டுக்கு போயிடுச்சு. இப்போ அவருடைய பதவி போயிடுச்சா, காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருச்சு, அவரும் தோத்து போயிட்டார். அப்ப உடனடியா இடி அங்க போய் இப்போ அவர்கிட்ட ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு போயிருக்காங்க. இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு வெளியில வரல. பின்னாடி இதெல்லாம் மிரட்டல் தான். இடி ஐடி டிபார்ட்மெண்ட் உட்பட ஒன்றிய அரசு கட்டுப்பாடுல இருக்கிற எல்லா தன்னாட்சி அமைப்புகளையும் வச்சு மோடி அரசாங்கம் எல்லாரையும் மிரட்டி தன் கைப்பாவே வச்சிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில தான் விஜயும் மாட்டிருக்காரு, தொக்கா மாட்டிருக்காரு. அவர் பல கேஸ் அவர் மேல இருக்கு. 41 கொலை கேஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கு. இன்றைக்கு குதிரை பேரம் கேஸும் அடிஷனலா சேர்ந்திருக்கு. இப்போ டெல்லிக்கு போய் அவர் நாளைக்கு தான் ராகுல் காந்தியை சோனியா காந்தியெல்லாம் மீட் பண்ண போறாரு. இன்றைக்கு 4:30 மணிக்கு மேல பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு மோடியை, அப்புறம் அமித்ஷாவை பாக்குறாரு, நிர்மலா சீதாராமனை பாக்குறாரு. இதெல்லாம் அவர் கொடுக்கப்பட்ட நேரங்கள். இது ஒரு தனி ட்ராக் இப்படி ஓடிட்டு இருக்கா. இப்ப அதிமுக மீண்டும் இணைந்து விட்டது. அவங்களுக்குள்ள முரண்கள்லாம் தீர்ந்துருச்சுனாங்க. சிவி சண்முகம் ஒன்று அவருக்கு இருக்கு, அவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று இபிஎஸோட சேர்ந்து வேலை செய்யணும், இல்லைன்னா ரிசைன்மெண்ட் தாவை கிளவை சேர்ந்தணும். இது 2 தவிர அவருக்கு வேற ஆப்ஷன் எதுவும் கிடையாது. இதுக்கு இடையில இந்த ரிசைன்மெண்ட் போன எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு எம்எல்ஏ மதுராந்தகம், மரகதம் குமாரவேல்னு அவங்க பேரு, மதுராந்தகத்தை சேர்ந்தவங்க. அந்த எம்எல்ஏ அவங்களுடைய பழைய ரெக்கார்ட்லாம் தேடி பார்த்தோம் வச்சுங்களேன், சுவாரஸ்யமான ரெக்கார்ட்லாம் இருக்குங்க. அவங்கள பத்தி சில ரெக்கார்டு இருக்கு. அது என்னன்னா, இவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயித்து விட்டதாக பேனர் வச்சவங்க, பேனர் வச்சு வழக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. எப்ப தெரியுமா? அவங்க கடந்த எம்பி தேர்தலில் நிற்கும் போது, அதாவது என்னன்னா 2026 இப்போ அவங்க
எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து பழைய கதை நான் சொல்றது. 2014 காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அவங்க வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க. ஜெயலலிதா தான் அவங்கள வேட்பாளராக நிறுத்துறாங்க. அப்ப தேர்தல் வெற்றிக்கு முன்னாடியே, தேர்தல் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது, ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து டக்குன்னு பேனர் வச்சுட்டாங்க. மரகதம் குமாரவேல் வந்து காஞ்சிபுரம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர். அவங்க வந்து கிட்டத்தட்ட 1,68,099 வாக்குகள் அதிகமாக பெற்று மாபெரும் வெற்றி பெற்று விட்டார்னு வாக்கு நம்பரையும் போட்டு பேனர் வச்சுட்டாங்க. இது பயங்கர பிரச்சனை, சர்ச்சை ஆயிடுச்சு. ஏன்னா எண்ணிய முடிக்கல, தேர்தல் ஆணையம் எதுவும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள எப்படா இவன் பேனர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தெரியுமா? இவர் மேல, மரகதம் குமாரவேல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னா, காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்னைக்கு அமைச்சராக ஒருத்தர் ஆயிருக்காருல்ல, விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஸ்வநாதன் தான் காங்கிரஸ் கட்சி சார்பில் அப்ப அங்க நின்னவர், தேர்தலில் போட்டி வேட்பாளராக நின்னவர், எதிர் வேட்பாளரா. அவர் தான் புகார் கொடுக்குறாரு மரகதம் குமாரவேல் மேல. உடனே அந்த பேனர்கள் அகற்றப்பட்டுருச்சு. ஆனா அந்த தேர்தலில் வந்து மரகத குமாரவேல் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு இவர் வந்து தோத்து போயிடுறாரு, விஸ்வநாதன் வந்து தோத்து போயிடுறாரு. தோத்தவர் உடனடியா பேனர் வச்சது, ஏற்கனவே இவங்க மேல இது வந்துச்சு, இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன்ல வழக்கு கொடுக்குறாரு. அந்த வழக்கு தேர்தல் கமிஷன் மேல அவங்க உத்தரவு சொல்லி இந்த அம்மா மேலலாம் வழக்கு பாஞ்சிருக்கு. ஆனா இவங்க ஜெயிச்சது 1,46,866 வாக்குகள் வித்தியாசத்துல எம்பி ஆகுறாங்க. இது பழைய கதை. இப்ப அதாவது மரகதம் குமாரவேலும் இப்ப எங்க போயிட்டாங்க, தாவேகாக்கு போயிட்டாங்க. அதிமுக இருந்து நின்று ரெட்டலை நின்று ஜெயிச்சு இங்க இருந்து அங்க போயிட்டாங்க. நம்ம யாருடைய அணிக்கு போயிட்டாங்கன்னா, நம்ம விஜயனுடைய தாவேகா கட்சிக்கு போயிட்டாங்க. அதாவது இந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஸ்வநாதனும் தாவேகாக்கு போயிட்டார். நல்ல காம்பினேஷன் இல்ல? அதாவது தாவேகானா விஸ்வநாதன் தாவேகா போல, தாவேகா ஆட்சியில அவர் அமைச்சராயிருக்கார், இந்த அம்மா தாவேகாலே சேர்ந்துட்டாங்க. இன்னும் இந்த அம்மா மேல ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. இப்போ நம்ம பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர் பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, மதுராந்தகம் தொகுதிக்குள்ள இனிமே வந்து மரகதம் குமாரவேல் காலை வைக்க முடியாது, மக்கள்லாம் ஓட ஓட விரட்டடிப்பாங்க. ஏன்னா அவரை வெற்றி பெற செய்வதற்காக எங்க பாமகவை சேர்ந்தவர்கள்லாம் கடுமையா உழைச்சாங்க. இந்த அம்மாவால எங்களுக்கு பிசிஆர் ஆக்ட்லாம் எங்க ஆளுங்க நிறைய பேர் வழக்கு வாங்கியிருக்காங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சோம். துச்சமா மதிச்சு மக்களை வந்து தூக்கி தூர வீசிட்டு இந்த அம்மா போய் கட்சி தாவி ஓடி போச்சு. இனிமே எந்த மூஞ்சி வச்சு இங்க வரும், வந்தா ஓட ஓட விரட்டுவோம், காலே வைக்க முடியாது அப்படின்னு கடுமையாக மிரட்டி இருக்கிறார். அதோட பெருந்துறைக்கும் அதே பதில் தான், தாராபுரத்துக்கும் அதே பதில் தான். பாமக இந்த மாதிரி கட்சி மாதிரி போய் இன்னொருத்துக்கு போயிட்டு அதே மூஞ்சியோட வந்தான்னா அவனை அனுமதிக்க மாட்டோம், ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னு அன்புமணி மிரட்டி இருக்காரு அன்பா. ஏன்னா இவங்க செய்வாங்க அந்த வேலையை. இது வந்து ரயில் மேலாம் கல் விடுற கும்பல் தானே, ரயில் மேல பஸ் மேலாம் கல் அடிச்சுட்டு எவனையாவது வழக்கு வாங்க வச்சுட்டு அன்புமணி தப்பிச்சிருவார். அன்புமணி மேல வழக்கெல்லாம் வராது. ஆனா வன்னிய இளைஞர்கள் பல பேர் பாவம் மாட்டிக்கிட்டு முழிப்பிதிப்பு அந்த தலையில துண்டு கட்டிட்டு அலைவானுங்க பாருங்க. இதே வேலையை தான் இப்போ தாவேக்காவும் செய்யுது. அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா தலையில கொண்டு ரவுடி பயலுக்கு மாதிரி இருக்கானுங்க, ப்ராப்பரான அரசியல்வாதி மாதிரி இல்லை. ஸோ இப்போ அவர் வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காரு. விஜய் வந்து கடுமையாக சாடி இருக்காரு. இந்த மாதிரி கட்சி தாவி வரவங்களுக்கு நீங்கள் அது என்கரேஜ் பண்ணக்கூடாது, இது உங்ககிட்ட எதிர்பார்க்கல, நீங்கள் நான் ஏதோ சாராய கடை எடுக்கிறீங்க, விவசாயிகளுக்கு ஏதோ இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் மாதிரி கொஞ்சம் காசு கொடுக்குறீங்கன்னா உங்களை நான் பாராட்டலாம்னு நினச்சேன், ஆனால் இந்த இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு பக்கம் அன்புமணி போர்க்கொடி தூக்கியிருக்காரு. அன்புமணி பேசிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது திருமாவளவன் திடீர்னு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. என்னடா வீடியோ வெளியிடுறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வருத்தமான, அவர் முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எப்பவுமே ரொம்ப போல்டா ஆவேசமா பயங்கரமா பேசக்கூடியவர். சமீப காலமாக தேர்தலுக்கு முன்பிலிருந்தே நான் சொல்றேன், தேர்தலுக்கு அப்புறம் இல்லை, ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் சொல்ல, பிஃபோர் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட், கேண்டிடேட் செலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் வந்து குழப்பமாயிட்டார். மனப்பதற்றம், ஒரு மாதிரி பெரும் தடுமாற்றம், என்ன ஏதுன்னெலாம் தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் கட்சிக்குள்ளேயே நிறைய குழப்பம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா ஒரே ஒரு ஆள் தான், ஆதவ் மட்டும்தான். விசிகால பிரச்சனைக்கும் ஆதவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஆதவ் என்கிற மனிதர் எங்கெல்லாம் இருந்துட்டு வந்திருக்காரோ அங்கெல்லாம் அவருடைய சரியான செய்கையை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்ப ஆதவால் தான் விசிகா செதறுண்டு போற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. வேற வழி இல்லாமல் போய் தாவேகா அந்த கூடாரத்துக்குள்ள போய் தலையை விட்டாங்க.
உள்ள போயிட்டாங்க. இனிமே அவங்க நினைச்சா கூட இனிமே அவர் வெளியில வரவே முடியாது. அதனால தான் சொல்றாரு, நாங்க ஆட்சியை கவுக்கலாம் மாட்டோம். ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு, இந்த மாதிரி குதிரை பேரம் புகார்கள்லாம் வரும்போது நீங்க எம்எல்ஏக்களை சேர்க்கறது தப்பு, ரிசைன்மெண்ட் வந்து சேர்க்கறது தப்புன்னு நானும் எதிர்க்கிறேன்னு எதிர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஏன் அவரால் நினைத்தா கூட இனிமே தாவேக்கா விட்டு வெளியில வர முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம்னா, அது அத்தனை ரகசிய சாவிகளையும் வைத்திருக்கிறார் ஆதவ். ஏன் தெரியுமா? ஆதவ் விசிகால இருக்கும்போது திமுக துரத்தி விட்டவனா அவர் வந்து சேர்ந்த தஞ்சம் அடைந்த இடம் வந்து விசிகா. ஆனா விசிகா வரது முன்னாடி அதிமுகவுக்கு தான் அவர் லெட்டர் போட்டிருக்காரு, கடுதாசி கொடுத்துருக்காரு. எடப்பாடி இல்ல சாரிப்பா, நோ சாரி, நீ கேட்கிற பதவியெல்லாம் தர முடியாது, வந்து கட்சியில சேர்ந்துக்கோ, ஏதோ நாங்க கொடுக்குற பதவி வாங்கிக்கோ, நீ ஒரு பதவியை பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்க அனுமதிக்க மாட்டோம் சொன்ன உடனே அவர் இங்க வரல, விசிகாவுக்கு போனாரு. விசிகா போன உடனே விசிகாவை நான் வந்து வளர்த்தெடுக்கிறேன் அப்படின்னு மறைமலை நகர பக்கம் நினைக்கிறேன் நான், கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் பக்கம் ஒரு பெரிய மாநாடு போட்டாங்க, மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டுக்கு செலவு பூராவும் ஆதவ் தான் பண்ணார். ஆதவ் தான் மேடையில எல்லா பக்கமும் பயங்கரமா அங்க இங்க நடமாடிட்டு தெரிஞ்சார். அப்போ வந்து ரொம்ப ஆக்டிவா காணப்பட்டார் விசிகால. அந்த நேரத்துல ஒரு வாட்ஸ்அப் குழுவை கிரியேட் பண்ணி விசிகாவுடைய முக்கிய நிர்வாகிகள், விசிகா திருமாவளவன்ல ஆரம்பிச்சு விசிகாவுடைய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாநில நிர்வாகிகள் எல்லாரையும் அதில் இணைச்சார். ஒட்டுமொத்த டேட்டாஸ், நம்பர்ஸ், அவங்களுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் எடுத்துட்டார். அப்ப அவர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சு அந்த மாநாட்டுக்கு பெரும் திரளை கூட்டு வந்த, தமிழ்நாடு முழுக்க வந்து நிறைய பேர் வந்தாங்க. பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சாரு. திருமாவுக்கு பெரிய மகிழ்ச்சி, பிரமாதமா நடத்திட்டப்பான்னு. அதுக்கப்புறம் இவருடைய முகத்திரை தெரிஞ்ச உடனே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாரு. இனிமே இங்க நம்ம செல்ஃப் எடுக்க முடியாது, நம்ம டார்கெட் தெரிஞ்சிருச்சுன்னு உடனே விசிகா வந்து வெளியேறி ஓடிட்டாரு ஆதவ். ஓடி சேர்ந்த இடம் தான் தாவேக்கா. இப்ப தாவேக்கால உள்ள போய் சேர்ந்த பிறகும் தனக்கான அந்த விசிகா தொடர்புகளை தன் பணபலத்தால், தன்னுடைய பொருளாதார வளத்தால் அவங்க எல்லாரையும் கையில வச்சிருக்காரு. இன்னைக்கு திருமா மட்டும் தனியா விட்டுட்டு எல்லாரையும் தூக்கினா கூட தூக்கிடுவார், அந்த செல்வாக்கில் இருக்கார். அதனாலதான் திருமா வந்து பதட்டம் அடைந்திருக்கிறார், குழப்பத்தில் இருக்கார், தடுமாற்றத்தில் இருக்கார். பேசுற பேச்சுலாம் காலையில ஒண்ணு பேசுறாரு, மதியானம் ஒண்ணு பேசுறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு. ஏன் சோபா வந்ததுன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் வந்து நமக்கு புரியல. ஏன்னா நம்ம திருமாவே அப்படி நினைக்கிறது இல்லை, ஆனால் நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவர் செயல்பாடுகள் அப்படி தோணுது நமக்கு. எனிவே இப்போ இந்த கூட்டணியை விட்டு அவர் வரமாட்டார். அப்படி ஒருவேளை திருமா அவர்களுக்கு கூட்டணியில சிக்கல் கொடுத்து விட்டு விஜயை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் வெளியில வந்தாலோ, அமைச்சர் பதவியை வன்னியரசு ராஜினாமா பண்ணாலோ ஆதவ் கவலையப்பட மாட்டார். ஏற்கனவே அவர் அஜெண்டா இருக்குது, மொத்த விசிகாவையும் கரைச்சிருவார், கம்ப்ளீட்டா ஓவர் நைட்ல கரைச்சிருவார். அந்த அளவுக்கு அவர்கள் எல்லா இடத்துலயும் ரூட் போட்டு வச்சிருக்காரு. சரி, இது விசிகாவுடைய நிலைமை. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க இந்த மேட்டர். கேட்டீங்கன்னா தாய்மாமன் சீர் கொடுக்குறேன்னு சொன்னார். யார் சொன்னதுன்னா நம்ம விஜய் அவர்கள் தாய்மாமன் சீர் கொடுக்குறேன்னு. என்ன சீர் கொடுக்குறாரு ஒன்றும் புரியலையே, யாருக்கு சீர் கொடுக்குறாரு அப்படின்னாருன்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்த உடனே பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் கொடுப்பேன் அப்படின்னாரு. ஒரு 8 கிராம், அதாவது ஒரு சவரன், இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல போகுது, நான் நகை கொடுப்பேன், தங்கம் கொடுப்பேன் எல்லாம் ஏதோ ஒன்று சொன்னார். ஆனா சொன்ன 2500 ரூபாயா அவரால் கொடுக்க முடியல. யாரால? முதலமைச்சர் விஜயால இந்த மகளிர் கொடுக்குற உரிமை தொகை 2500 தரேன்னு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் 1000 ரூபா தான் கொடுக்குறா. ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் தான். ஸ்டாலின் இந்த நிதிக்காக ஒரு பெரிய தொகையை செலவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நிதி ஆதாரத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போனதுல இருந்தா எடுத்து கொடுக்குறாரு. மனசாட்சி இருக்கணும், இது உண்மை தெரியும். ஜால்ராடிக்கிறோம் அடிப்பான், ஏதோ பயங்கரமான ஆட்சி நடத்துறாரு, புனித ஆட்சி நடக்குது, நல்ல ஆட்சி நடக்குது. அந்த சொம்பு தூக்குற ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் ஜால்ரா தான் அடிக்கும், அதை திருத்த முடியாது நம்ம. ஸோ இப்போ வந்து ஸ்டாலின் ஒதுக்கி வைத்த நிதியிலிருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுவே அசிங்கம். மானம் இருக்கிறவன் இதை செய்ய மாட்டான். மானம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? என்கிட்ட காசு இல்லை, நிறைய பேர் பேசுறாங்கல்ல, அரசுல காசு இல்லைன்னா எங்க அண்ணன் சம்பாரிச்ச காசு கொடுப்பாரு, கொடுக்க வேண்டியதானே, கோடி கோடியா வச்சிருக்காருல்ல, கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. சும்மா அள்ளி விடு, அதாவது வாய் பேசாம மூடின்னு மீடியாவை பார்த்தா பயந்து ஓடிட்டு இருக்காரு. என்னைக்கா ஒரு நாள் வரும் பூனைக்குட்டி வெளியில வந்து நான் புலின்னு சொல்லுவோம், ஆனா அது புலியா இருக்கிற போறது இல்லை.
அது கொட்டை எடுத்த புளியா? அதாவது நான் வந்து சமையலுக்கு செய்கிற புளியை சொல்கிறேன். நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா உடனே தப்புன்னு டக்குன்னு ஏதாவது வந்து பாஞ்சி வந்துடாதீங்கப்பா, கடிக்க பெறாண்ட வராதிங்க, அணில்கள் கடிக்கும்னு சொல்லுவாங்க, கடிச்சு கிடிச்சு வைக்காதீங்க. ஓகே, எனிவே இப்போ என்னன்னா, நான் சொல்ல வந்த சீர்வரிசை வந்து இவர் கொடுக்கல. தாய்மாமன் சீர் எடுத்துட்டு வந்தது யார் தெரியுமா? விஜய் இல்லை, நம்ம திமுகவிலிருந்து அனிதா ராதாகிருஷ்ணன். யாருக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தாருன்றீங்க? திமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வீட்டுக்கு போறார். மேலதாளங்கள் நாதஸ்வரம்லாம் வாசித்து மேலதாளங்களாம் அடிச்சுக்கிட்டு ஒரு 10-15 பெண்கள் வந்து அப்படியே தாம்பாள தட்டோட சீர்வரிசை, தாய்மாமன் சீர்வரிசை போது. எதுக்குடா தாய்மாமன் சீர்வரிசை அப்படின்னா, சீமானுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆமாங்க, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்ப அந்த குழந்தைக்கு போய் ஒரு தங்கச்சங்கிலி அணிவிச்சு சீர்வரிசையெல்லாம் கொடுத்துருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் சீமானுக்கும் உறவு முறையா? கிடையாது. அல்லது கயல்விழிக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் உறவு முறையா? கிடையாது. ஏதோ ஒரு நட்பு. வாசல்லே வந்து கையெடுத்து கும்பிட்டு வரவேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் போட்ட சால்வையை வாங்கி மறுபடியும் அதே சால்வையை அனிதாவுக்கு போட்டு அப்படியே வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியா கூட்டு போறாங்க. என்னடா இது, திமுகவும் நாம் தமிழரும் இப்படி கொஞ்சிக்கிறாங்களே, கொலாவிக்கிறாங்களேன்னு பாக்குறீங்களா? அது கட்சி அரசியல் என்பது வேறு, இது நட்பு என்பது வேறு. குழந்தைய பார்க்க வந்திருக்கார், தங்கச்சங்கிலி அணிவிச்சார், அவ்வளவுதான். ஒரு பக்கம் வந்து டர்ட்டி பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான அரசியலும் நடக்குது. இப்போ இதையும் நம்ம வந்து கவனத்தில் கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதனாலதான் நமக்கு ஒரு கடமை இருக்கும் இல்லையா, அதை நம்ம சொல்லணும் இல்லையா? இது சொன்னோன்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்னா, நம்மளோட கூட வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் இல்லையா, அப்படின்ற மாதிரி பங்கு கொடுத்துட்டாரு. இப்ப கொடுத்தவர் இப்ப வந்து டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லிக்கு ஒரு பக்கம் போயிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆதவுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துட்டு போயிட்டார். நான் டெல்லியிலிருந்து திரும்பி வருவதற்குள் எப்படியாவது இன்னொரு 10 பேரை நீ தூக்கி விட வேண்டும், அதற்கு என்ன விலை ஒன்னாலும் கொடுத்து தூக்குன்னு விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட பல அதிமுக எம்எல்ஏக்கள் மீது சந்தேகம் இருக்கிறது. மெதுவா கொளுத்தி போடுறாங்க. நேத்துல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, திமுக எம்எல்ஏக்கள் வலை விரிக்கிறார்கள்னு ஒரு நைஸா ஒரு தூண்டில போட்டு பார்த்தானுங்க. திமுக எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றேன்னா, இவங்க எல்லாம் ரிசார்ட்ல போய் தங்குறாங்க. கூவத்தூர் ரிசார்ட் மாதிரி மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, அப்புறம் அங்க எங்கெல்லாம் தங்க வைக்கிறாங்க இல்லையா? ஆனா திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றவங்களாம் அவங்க வீட்டுல இருந்தாங்க. மாவட்ட செயலர் கூட்டம் கிளம்பி வாங்க, எம்எல்ஏக்கள் கிளம்பி வாங்கணும்னு அவங்கவுங்க கார்ல அவங்கவுங்க அறிவாலயத்தை வந்து சேர்றாங்க. இதுதான் திமுக. அப்புறம் திமுக மீண்டே எழாதுன்றாங்கல்ல, நான் அது ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் திமுக ஏன்டா 75 வருஷத்தை கிராஸ் பண்ணிருக்கிறத டீட்டெயிலா விலாவரியா நான் போடுறேன். அப்பதான் நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயம் நம்ம சொல்ல முடியும். திமுகவுக்கு நிறைய சொல்லணும், நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கு. ஏன்னா இப்ப இந்த தோல்விக்கு யார் காரணம்னு தெரியணும்ல. இப்ப நீங்க குழு போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க, போட்டு என்ன பிரயோஜனம்? மக்களை போய் சந்திக்க வேண்டிய இடத்துல கோட்டை விட்டதனுடைய விளைவு தான் இது. இப்போவும் நம்ம என்ன சொல்றோம்னா, இவர் செய்கிற செய்கையை பார்த்தாலே போதும். இப்ப எடுத்து சோசியல் மீடியா அடிக்கிறாங்க பாருங்க. இந்த ஒரு பொண்ணு, அது வந்து வாயை திறந்தா கூவும், கேவலமா பேசும். அது பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. இந்த குட்டியா ஒண்ணு இருக்கும், அது பேசுற பேச்சு பார்த்தீங்கன்னா காதுல ரத்தம் வரும். அது சொல்லுது, ஆபாசமா பேசிட்டு எங்க எல்லாரும், எங்க வீட்டுல எல்லாரும் திமுக நிர்வாகிகள், திமுகவுடைய நாங்க எல்லாருமே முக்கிய தலைவர்கள் அப்படின்னு பிட்ட போடுது. இது பூரா பொய். அந்த பொண்ணு வீட்டுல யாரும் திமுக காரனே கிடையாது. இதோட வேலையை ஆபாசமா பேசி பணம் சம்பாதிக்கிறது தான். அருவருப்பான பொண்ணு. அந்த பொண்ணு மேல இப்ப வழக்கு கொடுத்துட்டாங்க திமுகவை சேர்ந்தவர்கள். ஏன்னா அவ்வளவு ஆபாசமான ஒரு வீடியோ போட்டு, சூலூர் பெண்ணுடைய அந்த குழந்தை செத்து போச்சுல, அதற்கு காரணம் திமுக, உதயநிதி ஸ்டாலின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி எடுத்துட்டு போயிடுச்சு. அதற்காக அது வைரல் ஆன உடனே திமுக சார்பில் RS பாரதியும் NR இளங்கோவனும் சேர்ந்து புகார் அளிச்சிருக்காங்க. அந்த வீடியோ நீக்கப்பட்டு விட்டது சமூக வலைதளத்திலிருந்து. உடனே கீழே ஒன்று மீசையில மண்வட்டில் அப்படின்னா, அதுக்கு மீசெல்லாம் கிடையாது, பொம்பளை பொண்ணு, ஆபாசமா பேசல, நீங்க தப்பா நினைக்காதீங்க. பழமொழியை சொன்னேன். அது மாதிரி எனக்கு தப்பு என்ன நடந்துரு, எனக்கு வீடியோவை நீக்கிட்டாலும் எனக்கு பயம் இல்லை, பேஸ்மெண்ட் நான் வீக் இல்லை, கால்லாம் ஆடலைன்ற மாதிரி உடனே இன்னொரு வீடியோ போடுது. நான் தூங்கிட்டேன், தூங்கி ஏஞ்சி பார்த்தேன், வீடியோவை ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிட்டாங்க. என்ன எதுக்குடா தூக்குனீங்க? எனக்கு அந்த வீடியோல இருந்தே நீங்க சொல்ல வேண்டியதானே, எங்க வீட்டுல எல்லாருமே திமுக காரன் தான், நான் நடந்ததை தான் சொன்னேன் அப்படின்னு ஒரு உருட்டுது. இதுக்கு காசு கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்கிறது ரூட் மாஃபியா. இவனுங்க தான் இந்த மாதிரி பிக்காளி வேலையெல்லாம் செய்வானுங்க, இல்லாத ஒன்றை உருவாக்குவானுங்க. நிறைய பெண்கள் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 பெண்கள் வந்து நேரா அந்த சூலூர்
செத்து போன பெண்ணோட அம்மா மேல பாஞ்சு பிறான்னானுங்க. என்னடா மேட்டர்னா, அந்த அம்மா நடத்தை கட்டவங்க, தப்பானவங்க, சரக்கு போட்டுறவங்க, அந்த சாவடிச்சான அந்த கொலகாரன் நாய்க்கும் இந்த அம்மாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பச்சையா பொய் சொல்றானுங்க, அபாண்டமாக பேச ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப இதெல்லாம் அவதூறு தானே. அப்ப இவனுங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது தப்பே கிடையாது, இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுல தப்பே கிடையாது. நடக்கிறத சொல்றதுல தப்பு இல்லை. ஆனால் மிகைப்படுத்தி பேசுறது, இப்படி இருக்குமோன்னு நீங்க எடுத்து இட்டு கட்டுறது, இதுதான் அவதூறு. தனி மனித ஒரு விஷயத்தை, அதுவும் ஒரு பெண் குறித்த ஒரு விஷயத்த பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும், கண்ணியமா பேசணும். ஒரு பெண்ணே கண்ணியத்தை மீறி ஆபாசமா பேசினா அந்த பொண்ணை எப்படி நம்ம லிஸ்ட் எடுக்கிறது? அது பொண்ணு லிஸ்டே எடுக்க முடியாது. அதனால திமுக புகார் கொடுத்தவொடனே பயந்து போய் அப்படியே ஒரு பரிதாபமா ஒரு வீடியோ போட்டு அதையும் நக்கல் அடிக்குது. அது நிச்சயமாக எப்படி இருந்தாலும் களி தின்னும் கண்டிப்பா. இப்பெல்லாம் சிறையில களி போடுறது இல்லையோ, சிக்கன் சாப்பிடும் கண்டிப்பா போயிட்டு. கன்ஃபார்மா ஜெயில் உண்டுங்க அந்த பொண்ணுக்கு. ஏன்னா அது ஏற்கனவே ப்ரீவியஸ்லயும் அந்த மாதிரி தான் அது வேலை பார்த்துருக்கு. இப்போ அதெல்லாம் பழசெல்லாம் எடுத்தாங்கன்னா வான் பண்ண செய்வாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி போலீஸ்ல கூட்டு வான் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அதே வேலை செஞ்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் விஜய் போலீஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. விஜயை எதிர்த்து பேசிட்டா உடனே அவங்கள வழியில மறிச்சு, முக்தார வழி மறிச்ச மாதிரி எல்லா வேலையும் செய்யுது. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. ஸோ இதுதான் தமிழ்நாட்டு நிலவரம். காலையில இருந்து பரபரப்புகள் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் எனக்கு இந்த வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஃபைனலா ஒண்ணு, டெல்லிக்கு விஜய் போகிறார்னு ஒண்ணு எல்லா செய்தி சேனலும் லைவ் காட்டுவாங்கல்ல. வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், இதோ வந்து விட்டார், இதோ கிளம்பி விட்டார், இதோ நவுந்து விட்டார், நகர்ந்து விட்டார், இதோ கார் வருகிறது, டயர் உருள்கிறது, இதோ உள்ள உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு காட்டிட்டு இருப்பீங்களப்பா. எவா ஊடகங்களே, எவா பெரிய ஞானவான்களே, நேர்மையான ஊடக அறத்தை மெயின்டைன் பண்ணுகிற ஊடக வாசிகளே, மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களே, உங்க முதலமைச்சர், எங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு போய் பல மணி நேரம் ஆச்சுப்பா. ஒரு சேனலும் லைவ் காட்ட மாட்டீங்களப்பா, எல்லாம் ஏடிஎம்கே பஞ்சாயத்தே காட்டுறீங்களப்பா. அப்ப முதலமைச்சரை மதிக்கலையாப்பா நீங்க? இல்ல உங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு காசு எதுவும் கொடுக்கலையாப்பா? காசு வாங்கிட்டு கூவனது நிறுத்திட்டீங்களாப்பா? இன்ஃபுளுசர் ஒருத்தவங்க கூட வீடியோ போட மாட்டீங்களாப்பா? எங்கப்பா போனீங்க அப்படின்னு இவ்வளவு கேள்விகளும் நமக்கு முன்னாடி இருக்கு. டெல்லி விசிட் பத்தி தனியா நான் பேசுறேங்க. இப்போ இந்த வீடியோவை கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.